அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தோம். அண்ணனின் பிறந்த நாளன்று சபதம் எடுத்து பழி தீர்த்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் பரபரப்பு வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணி குறித்து பரபரப்பு தகவல். ஒரு வாரமாக நோட்டமிட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர். படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கிடம் துப்பாக்கி இல்லாததை நோட்டமிட்ட மர்ம கும்பல். தேர்தல் விதிகளின்படி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கி மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என தகவல். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின் ஆம்ஸ்ட்ராங் உடல் ஒப்படைப்பு. உடலை கண்டு கதறி அழுத ஆதரவாளர்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்ல கோரி ஆர்ப்பாட்டம். உடற்கூறாய்வை தொடர்ந்து எம்பார்மிங் செய்யப்படும் ஆம்ஸ்ட்ராங் உடல் நாளை அடக்கம் செய்யப்படும் நிலையில் மருத்துவமனையில் குவிந்துள்ள ஆதரவாளர்கள். உடற்கூறாய்வு நிறைவுக்கு பின் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் ஆம்ஸ்ட்ராங் உடல் பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்த உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒரு அரசியல் கொலை அல்ல. சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு ஆபத்து என போலீசாருக்கு எந்த தகவலும் வரவில்லை. உளவுத்துறை எச்சரித்ததாக வெளியான தகவலுக்கு மாநகர காவல் ஆணையர் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாக மாநகர காவல் ஆணையர் தகவல். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் அஞ்சலி. சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல எனவும் குற்றச்சாட்டு. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை கண்டு கதறி அழுத இயக்குனர் ப. ரஞ்சித். தெருக்கூத்து அறிவு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கமான நண்பர்களும் கண்ணீர் மல்க அஞ்சலி. விஜயகாந்துக்கு கட்சியின் அலுவலகத்திலேயே அனுமதி வழங்கியதை போல் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் வழங்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்திய ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் கைது. 200க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களின் போராட்டத்தால் 2.5 மணி நேரம் ஸ்தம்பித்த சென்ட்ரல் சாலை.
போலீசாரின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. சமூக நீதி ஆட்சி நடைபெறுவதாக சொல்லிக் கொள்ளும் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் சமூக நீதி பேசும் தலைவர் கூலிப்படையால் கொல்லப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் குற்றச்சாட்டு. பொதுமக்கள் அஞ்சலிக்காக அய்யனாவரம் நகராட்சி பள்ளியில் வைக்கப்படும் ஆம்ஸ்ட்ராங் உடல் பல்வேறு தரப்பினர் அஞ்சலி செலுத்த உள்ள நிலையில் முழு வீச்சில் தயாராகும் முன்னேற்பாடுகள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அரசுக்கு சவாலாக உள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பின் திருமாவளவன் பேட்டி. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம். சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக விசிக நிர்வாகியை தொடர்ந்து தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அரசியல் படுகொலைகள் அதிகரித்திருப்பதாக தமிழிசை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளதை ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை காட்டுகிறது. திராவிட மாடல் ஆட்சி ரவுடிகளின் ஆட்சியாக மாறிக்கொண்டிருப்பதாக வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை காலை 10 மணிக்கு சென்னை வருகிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக கொல்லப்பட்டது ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். பாஜக செயற்குழுவில் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பாஜக தலைவர்கள் இரங்கல். 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். திமுகவை எதிர்த்து அடுத்த 2 ஆண்டுகள் சாமானிய மனிதனின் குரலாய் பாஜக குரல் தொடர்ந்து ஒலிக்கும். பாஜக செயற்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. சாதிய மோதல்களை கட்டுப்படுத்துவது குறித்த நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த பாஜக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். நதிநீர் பிரச்சினை அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்ற. தமிழக அரசியலில் அண்ணாமலை தன்னை முன்னிறுத்த வேண்டும். அண்ணாமலை போன்றவர்களால் தான் இன்றைக்கு பாஜக தோல்வியடைந்திருக்கிறது என ஆர்.பி. உதயகுமார் சாடல். பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற தேர்வான இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை. 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. கரூர் நீதிமன்ற நிகழ்வுகளை எம்.ஆர். விஜயபாஸ்கரின் உறவினருக்கு செல்போனில் வீடியோ கால் மூலமாக அனுப்பிய விவகாரம். சம்பந்தப்பட்டவரை புதிய சட்டப்பிரிவின் கீழ் சிறையில் அடைத்த காவல்துறை நடவடிக்கை.
தென்காசி கடையநல்லூர் பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை வாங்கி மோசடி. பெண் திமுக கவுன்சிலரின் மகனை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. தேனி மாவட்டம் தேவாரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம். 150க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்ற நிலையில் சீறி பாய்ந்த காளைகள். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் உலா வந்த முகமூடி கொள்ளையர்கள். எலக்ட்ரிக் நிறுவனத்தில் சாவகாசமாக திருட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகே பயங்கர சத்தத்துடன் வெடித்த டிரான்ஸ்பார்மர்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. விருதுநகர் சாத்தூர் அருகே விவசாய தோட்டங்களில் சட்டவிரோதமாக ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிப்பு. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. பழனியில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள். கைது செய்யப்பட்ட இளைஞர்களை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறை. சேலத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் 2 பேர் படுகாயம். சிலிண்டர் வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறேன். அவர் அழைத்தால் தாவேகாவில் சேருவேன். நடிகர் ராதாரவி சென்னையில் பேட்டி. அயோத்தியை போல் குஜராத்தில் மோடியையும் பாஜகவையும் தோற்கடிப்போம். அகமதாபாத்தில் காங்கிரஸ் தொண்டர்களிடம் ராகுல் காந்தி எம்பி பேச்சு. நீட் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. வினாத்தாள் கசிவு முறைகேட்டை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. ஹத்ரஸ் கூட்ட நெரிசல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பத்தினருக்கும் வாழ்நாள் முழுவதும் உதவ தயாராக உள்ளேன். தனது காலடி மண்ணை எடுக்கக்கூடிய போது 121 பேர் உயிரிழந்தது தொடர்பாக போலே பாபா வீடியோவில் பேச்சு. ஜம்மு காஷ்மீரின் குல்காமில் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கிச் சூடு. ட்ரோன்களை கொண்டு போலீசார் தீவிர கண்காணிப்பு. ஈரான் அதிபர் தேர்தலில் சீர்திருத்த கட்சியின் மசூத் பெசஷ்கியான் வெற்றி. இதய அறுவை சிகிச்சை நிபுணரான மசூத் பெண்கள் ஹிஜாப் அணி எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலில் வென்றார். பெருவில் 4000 ஆண்டுகள் பழமையான புதைக்கப்பட்ட கோயிலை கண்டறிந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். எலும்புக்கூடு மனித எச்சங்களும் இருந்த நிலையில் மத சடங்குகளுக்கான நரபலி பிரசாதமாக இருக்கலாம் என தகவல். யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் டை பிரேக்கர் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது பிரான்ஸ். 10ஆம் தேதி நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகள் மோதல். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த வணங்கான் பட ட்ரைலர் ஜூலை 8ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.